நாளாக வயிற்றுல புளியை கரைக்குதுங்க. ஸ்டாலுக்கு இன்னும் 21 நாள் தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பீஸ் கூட ஃபுல்லாக ரெடி ஆகலை. அதனால தான் இத்தனை நாளாக பேக்கிங் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அடுத்து இப்போ பெயிண்டிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் இனி வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊர் சைடில் டெரக்கோட்டா ஜுவல்லரின்னு ஒன்று இருக்குன்றதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. டெரக்கோட்டாவா, அது என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க தான் இங்கே அதிகம். இப்படி இருக்கும்போது இந்த டெரக்கோட்டா ஜுவல்லரியை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்களா என்ற ஒரு சின்ன பயம் எனக்குலாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் டெரக்கோட்டா ஜுவல்லரி பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டால் மூலமாக இன்னும் நிறையா பேருக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி அறிமுகப்படுத்த போகிறேன்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. எந்த நம்பிக்கையில் இந்த ஜேர்னி ஆரம்பித்தேனோ அதே நம்பிக்கையோடு தான் இப்போயும் ஓடிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு. நீங்களும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.